செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நிலவரம் 3.645 டிஎம்சி, அதாவது 3645 கனஅடி தண்ணி இருக்குது. ஏரியின் தற்போது கொள்ளளவு 2.857 டிஎம்சி, அதாவது 21 அடி. ஏரிக்கு நீர்வரத்து 17,700 கனஅடி. ஏரியிலிருந்து வெளியேற்றம் 3132 கனஅடி. அவ்வளோதான், வேறு என்ன வேணும் சார்? இப்போ முழங்கால் அளவு தண்ணியில் நடந்துக்கின்னு மழை பாதிப்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் திராவிட மர அரசுலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி கேட்டு என்னென்ன முழங்கால் அளவு நடந்து போகிறாங்க மழை தண்ணியில், அப்படி நடந்து போகும்போதே மழை பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேட்குறாங்க. யார் மழை இல்லைன்னு சொல்கிறது தான் அவங்க வீட்டுக்கார சொல்லியிருப்பார். நாங்கள் சொல்லல சாமி. தாராளமாக தாங்கும். ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஆப்பிள் போட்டாலும் சரி, தாராளமாக தாங்குவோம். எது ஒரத்தூர் ஏரி பார்வைக்கு போகிறாங்க. லேண்ட் அக்விசிஷன் இருக்குது நம்ம நாட்டில் தான். எப்போ எதுக்கு மட்டும் ஒரு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, கோர்ட்டில் ஒன்று ஸ்டே கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நீ எதுக்கு வேணும் ஸ்டே பண்ணும். இந்த உபரி நீர் திறப்பால இந்த பாலம் வந்து தாங்கலப்பா. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது 6000 கணக்கு சாலை மேலே தண்ணி போகுது. அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் இப்போ இந்த குறையும் அதை பற்றியெல்லாம் சொல்ல விரும்பலை. குறை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும். இந்த புயலில் வந்து திமுக அரசு வந்து சரியாக செயல்படல. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க சார். நான் எங்களை பாராட்டியாக போடுவாங்க. அதுக்கு நான் எதிர்கட்சி. அப்படி போடலன்னு அவன் எதிர்கட்சி கிடையாது. நானே சொல்லுவேன், ஏன்னா அப்படி போடுறீங்க. பிள்ளைப்பாக்கம் ஏரி, ஸ்ரீபெரும்புதூர் ஏரி, தென்னேரி இது போகிற ஏரிகள்லாம் வந்து ஒரு டிஎம்சி 1/2 டிஎம்சி நீர் தேக்கி வைக்க முடியும். ஆனால் அது தூர் வாராமல் இருக்குது. பிள்ளைப்பாக்கம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா 600-700 கனஅடி வந்து செம்பரம்பாக்கம் வந்தது. அதை தூர் வாரிங்கன்னா இன்னும் நீர் தேக்கி இருக்கலாம். பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் என்னுடைய நீர்வளத்துறைக்கு மட்டும் என் நீர்வளத்துறைக்கு மட்டும் 40,000 ஏரிகளுக்கு மேலே இருக்குது. ஒரு பக்கம் தூர்வாரினா இன்னொரு பக்கம் நின்று தான் போயிடுது. எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வாடுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை. ஒரு ஊராக எது கிரானிக்காக இருக்கோ அதுக்கு வாரிடுவோம். உங்களுடைய கருத்து சொன்னதை நான் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஏரிக்கு தனி கவனம் செலுத்தப்படும். இந்த மாவட்டத்தில் தான் வெள்ள பாதிப்பு. இந்த ஏரிக்கெல்லாம் நிரம்பினதா? இப்போ வரப்புற மழை வந்து கனமழையாக இருந்ததுன்னா எல்லா ஏரியும் இப்போ பெரும்பாலும் நிரம்பிடுச்சு. இப்போ செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் 909ல் 500க்கும் மேற்பட்ட ஏரி ரொம்பிடுச்சு. அப்போ இன்னும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நேராக இங்கே செம்பரம்பாக்கத்துக்கும் அடையாற்றுக்கும் வரும். இனி வரும் காலங்களில் கொஞ்சம் அது தூர் வாரினா நல்லா இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் பல ஆயிரம் இருக்கலாம். உங்களுடைய யோசனை அற்புதமான யோசனை கவனிக்கப்படும். குறித்து வைத்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டேன். சார், எம்எல்ஏ சார் வந்து சட்டமன்றத்தில் உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி வரதராஜபுரம் பகுதியில் வந்து முழுமையான நீர் அகற்றத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி எதனா ஒரு 2 வார்த்தை சார். கொடுத்துட்டாரு சட்டசபையிலே சொல்லிடுறேன். உடனே இது பண்ணலாமா சார்? சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ டைம் பீரியட் கேட்டாங்க. இப்போவே தடுப்பணைகள்லாம் பாலாற்றில் குறுக்கே கட்டப்படுற தடுப்பணைகளாக இருக்குல்ல சார், மண்ணு திட்டுக்கெல்லாம் ஆயிடுச்சு. அந்த தடுப்பணையே நிற்காம போகுது. நம்ம அந்த காலங்களில் செய்தியாகவும் புகார்களும் கொடுத்துருக்காங்க விவசாயிகள். நம்ம திரும்பக்கூடல், வெங்கச்சேரி அது என்ன பண்ணுறது, நிறைய தண்ணி வருது. தண்ணி வந்த உடனே மணல் வந்து மூடிடுது. அதை மறுபடியும் எடுக்கணும். அவ்வளோதான். ஏரியோட மேற்பகுதியில் இருங்கர்கோட்டை சிப்காடு சில கல்வியுடைய கழிவுநீர்லாம் வந்து கலக்குது செம்பரம்பாக்கம் ஏரியில். இந்த தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணுமா? செம்பரம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலக்குதுன்னு சொன்னதுக்கு தாங்க நாட்டில் கோவம் வருது. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க சபிதா அவங்க மொத்த கழிவுநீரையும் இதில் விட்டுட்டாங்க. அதை போய்ட்டு கோர்ட்டை என்னென்னா கோர்ட்டுக்காரு நல்ல தண்ணி வருதா நல்லது வருதான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கிட்டான். நாங்கள் தான் பார்த்துட்டு போய் சொல்கிறோமே. ஜட்ஜி சொல்கிறாரு மறுபடியும் நல்ல தண்ணி வருதா நல்ல தண்ணியாக பாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கு 2 பேர் வாக்களித்து வாங்குறாங்க. அதுக்கு 2 பேர் எதிர்த்து பேசுகிறாங்க. ஆக குடிக்க தண்ணீருக்காக நாங்கள் சொல்கிறோம். எனக்கு என்ன சவிதா காலேஜ் இருந்தால் இந்த காலேஜ் எனக்கு என்ன எதிர்ப்பு கிடையாது. கழிவுநீரை விட்டுறது கூடாதுன்னா பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொண்டாந்து அந்த ஏரியில் கால்வாயில் கொட்டிடுறது. குப்பை வர்றாங்க பாருங்கள் நம்ம ஊரை, அதையும் அந்த முறையில் கொட்டுவாங்க. எந்த எங்களுடைய இப்போ வடார்காடு மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆம்பூர் வாணியம்பாடியிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா குப்பையை கொண்டாந்து கொட்டி பாலாரே ரொம்ப சிங்க் ஆகி போயிடுது. அதனால் மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும். இது பொது இடம் அப்படின்னு நாம் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறது, அதுக்கு 2 பேர் அரசியல் வந்துடுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே ஒரு இடம் நான் சொல்ல விரும்பலை.
ஒரு ஏரியில் கணக்கு தான் எடுத்தோம், இன்னும் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறான், உங்கள் சீஃப் செக்ரட்டரி கூட பாரில் ஏற்றிட்டான். என்ன பண்ணுறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் கோர்ட் எங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் கோர்ட் ஆர்டர் இவங்களுக்கு சொல்ல முடியல. சரி இருக்கட்டும், கணக்கு எடுங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 100 பேர் என் கூட்டம் நான் நிறுத்திட்டாங்க அந்த எம்எல்ஏ. நான் என்ன பண்ணுறது, எம்எல்ஏவும் பார்க்க வேண்டியது, தொகுதி பார்க்க வேண்டியது. பொதுவாக இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னென்னா, அது நம்ம ஓட்டுக்கு போயிடுச்சுங்க, அது நம்ம ஓட்டு போயிடுமே அப்படின்னு அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் நான்? ஆகையினால் சில நேரங்களில் அதை மாதிரிலாம் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனதிடத்தோடு எடுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதை நான் இதுவரையும் என் மனசாட்சிக்கு உட்பட்டு செய்கிறேன். சார், குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பையை வையாவூர்லயே கொட்டுறாங்க. அதான் ஏன் சொல்கிறேன், அதிகாரிகளே கொட்டுறாங்களா சார்? ஆமாம் சொல்கிறேன். இப்போ எங்கள் வேறு ஊர்லேயே கொண்டா பாலாத்தில் கொட்டுறாங்கன்னு சொல்கிறேன் நான். அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கு அழைச்ச பிள்ளையார் கோவில் மாதிரி கொண்டாந்து ஏரியில் குப்பையில் கொட்டிகிட்டு போயிடுறாங்க. அது ஏதாவது இதுவரையில் குப்பையை அள்ளணுன்ற ஒரு அவர்னஸ் கொண்டாண்டாங்க. இப்போ இல்லைன்னு சொல்ல எல்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.